ஹாய், இன்னைக்கு நம்ம கூட நம்ம தாத்தா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம அக்ரிகல்ச்சர் பத்தி நிறைய விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். தாத்தாக்கு அக்ரிகல்ச்சர்ல நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியுமா, நம்ம எந்த கிராப் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். இது எல்லாமே நம்ம இன்னைக்கு தாத்தா கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபுல்லா பாருங்க. நீங்க எத்தனை வருஷமா விவசாயம் பண்றீங்க? 50 வருஷம் நாங்கள் பாட்டங்காலத்துல இருந்து விவசாயம் தானே பண்றோம். எந்த வயசுல விவசாயத்துக்குள்ள வந்தீங்க? விவசாயம் 20 வயசுல வந்துட்டேன். இன்னும் நிறைய வேலை இருந்துச்சு. ஆமா. அப்ப நீங்க ஏன் திரும்ப விவசாயத்துக்குள்ளே வந்தீங்க? அவங்களா பண்ணாங்க, ஏன்னா இப்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல. இப்ப நீங்க ஏன் நீங்களும்? நான் படிச்சவங்க கூட வேலை அதிகமா கிடைக்கல. விவசாயத்துல நல்ல வருமானம் வந்தது, அதனால விவசாயத்திலேயே விவசாயத்தை ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நம்ம காட்டுல என்னென்ன கிராப்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க? இப்போ நம்ம காட்டுல கரும்பு கொஞ்சம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது. இப்போ அதுதான் தென்னை மரம் தான் இப்போ வாழ்க்கையில சப்போர்ட் பண்ணி. இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் போட்டிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி கரும்பு, நெல், வாழை, சோளம் இதெல்லாமே நல்லா எடுத்து வந்து கடலை போட்டு நல்லா வருமானம் வந்தது. இப்போ அதெல்லாம் போட முடியல, இந்த மயில் தொல்லை வேற. சரி, இப்ப நீங்க இத்தனை கிராப்ஸ் இருக்கு, இதுல எது நம்மளுக்கு அதிகமான ப்ராஃபிட் கொடுக்கும்? எது இப்போ குச்சி நட்டோம்னா குச்சி நல்லா மரவள்ளி கிழங்கு நல்ல வருமானம். அதெல்லாம் நோவு விழுந்தாலும் அதை நிறுத்தியாச்சு. கரும்பு சுமாராக கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். இப்போ தென்னை மரத்துல தான் இப்போ ஒதுக்கி லாபம், வேற எதுவும் இல்லை. இப்ப நீங்க முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் பண்ணிருப்பீங்க. அப்பயும் இப்பயும் கம்பேர் பண்ணும்போது எது பரவாயில்லன்னு உங்களுக்கு தோணுது? முன்னாடி பண்ண விவசாயத்துல நல்லா லாபம் தான். இப்போ எல்லாம் கூலி ஆள் பிரச்சனை, விவசாயத்துல ரொம்ப நஷ்டமாகுது. விலைவாசி வேறையா, உற்பத்தி பண்ற பொருளுக்கு விலைவாசி விலை இல்லை. என்னென்ன பிரச்சனை நம்ம இன்னும் அக்ரிகல்ச்சர்ல இருக்கு? இந்த வேலை இப்ப நிறைய ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது தவிர இப்ப தண்ணி இருக்கு, தண்ணி பிரச்சனையும் இருக்கு. இதெல்லாம் தவிர வேற என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நீங்க ஃபேஸ் என்ன ப்ராப்ளம்னா, உரம் அதிகமா ஏறிடுச்சு. உரமெல்லாம் உரம் விலை ஏறிச்சு, குப்பை விலையுமே ஏறிடுச்சு. ஆட்கள் எல்லாம் வெளியூருக்கு போயிட்டாங்க. நிறைய ஆளுங்க வெளியூர் எங்க இல்ல, வெளியூருக்காரங்க நம்ம ஊர்ல வேலை செய்யறாங்க, ஆனா விவசாயம் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வர்றாங்க. ஆள் பிரச்சனை பற்றாக்குறை. இங்கேயே எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களும் எல்லாம் இப்போ வேலை செய்ய முடியல, விவசாய வேலையும் செய்ய முடிய அளவுக்கு வந்துருச்சு. விவசாயம் கொஞ்சம் தாமதமாக நடந்துகிட்டே இருக்குது. தாத்தா, இப்போ நீங்க தென்னை மரத்தை பத்தி சொல்லுங்க. நம்ம கிட்ட எத்தனை தென்னை மரம் இருக்கு? நம்ம கிட்ட தென்னை மரம் 350 மரம் இருக்குது. ஒரு மரம் இப்போ 1000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஆனா நம்ம மரம் 1000 ரூபாங்கிறது ஒரு வருஷத்துக்கா இல்ல? ஒரு வருஷத்துக்கு தான். ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபா ஒரு மரம். இப்போ இது எல்லாம் மழை இல்லாதனால தேங்காய் எல்லாம் கொஞ்சம் உற்பத்தி கம்மியா போச்சு. அதனால கொஞ்சம் ரேட்டு கம்மியா போகுது. வருஷம் மரம் அடிச்சு ஆளுங்க வெட்டிட்டு போறாங்க அப்படியே. ஆமா. இப்ப நம்மளே வெட்டி வித்தோம்னா அது ப்ராஃபிட் அதிகமா இல்ல வேற யாராவது? நம்ம வெட்டி வித்தா லாபம் தான். அது ஆள் கூலி ஆகுதுல்ல, நமக்கு லாபம் தான். ஆனா ஆள் கூலி எச்சா வருது. ஆளுங்க பிடிச்சி வெட்டணும், ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்கல்ல. மரத்துக்கு 40 ரூபா 50 ரூபா கேட்கறாங்க வெட்டுறதுக்கு. அப்போ அவங்கன்னா மாமூலா வெட்டுறீங்க, அது கணக்கா வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. மரத்துக்கு நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றணும்? தென்னை மரத்துக்கு தண்ணி இருந்ததுன்னா 4 நாளைக்கு ஒருக்க கூட விடலாம். தண்ணி வேணும்னா 5 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டாகணும். உரம்லாம் அதுக்கு எப்படி போடணும்? உரம்லாம் சுற்றி ரவுண்டு பறிச்சு அது உரம் சாணி குப்பை கொண்டு போட்டு உரத்தை ரவுண்டு 2 அடி தூரத்துக்கு ரவுண்டு பண்ணி அதுக்குள்ள பறிச்சு விட்டு சாணி குப்பை போட்டு உரத்தை போட்டு மூடணும்னா நல்லா வரும். ரசாயன உரம் போடலாம், யூரியா, காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் போட்டு விடலாம். நீங்க இந்த தென்னை மரம்லாம் எந்த இடத்துல போய் வாங்கிட்டு வந்தீங்க? தென்னை மரம் நாமளும் இப்போ வெளியில போய் தொட்டியத்தில் போய் வாங்கணும் முதல்ல. இப்ப நம்மளும் உற்பத்தி பண்ணிக்கிறோம். அப்ப தருமபுரியில இருந்து கொண்டு வர்றாங்க. அங்கிருந்து ஒரு விவசாய பண்ணை இருக்குது, அரசல்லூர்னா நம்ம பண்ணை. அங்கிருந்து சொன்னோம்னா வருது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நட்ட மரம் இதெல்லாம்? இதெல்லாம் இப்போ 40 வருஷம் ஆகுது. 50 வருஷம் மரம் இருக்குது, 40 வருஷம் இருக்குது. 50 வருஷம் மரம் அந்த 50 வருஷம் மரம் அதெல்லாம் எல்லாம் காய்க்கல, நிறைய மரம் வெட்டியாச்சு. இன்னும் 1 2 இருக்குது. 50 வருஷம் மரம் இருக்குது. மரம் பரவாயில்லையா இல்ல இந்த இப்ப நம்ம வச்சிருக்கிற மரம் எல்லாம் பரவாயில்ல? ஹைபிரேட் அது ரொம்ப நாளைக்கு காய்க்காது. நம்மளதெல்லாம் மாமூலா வைக்கிற மரம். நம்ம இது அது நம்ம மரம் தான் பரவாயில்ல. ஹைபிரேட்லாம் அந்த காய்க்கு கொஞ்ச நாளைக்கு காய்க்கு, அப்புறம் காய்க்காது. அதனால நம்ம அதில் இல்லை. நம்ம மரம் தான் இருக்குது அதிகமா. இப்ப நம்மளுக்கு இந்த தென்னை மரம் எல்லாம் வைக்கிறோம் இல்லையா, இதுக்கு ஏதாவது சப்சிடி அதெல்லாம் கொடுக்குறாங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. அரசாங்கத்துல எந்த இதுவும் கிடையாது. தென்னை மரத்துல எந்த இதுவுமே கிடையாது. லோன் கூட கிடையாது. தென்னை மரம் தான் லோனை கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம தென்னை மரம் வச்சிருக்கோம் இல்லையா, மத்த செடிகளும் வச்சிருக்கோம். இப்ப அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது தென்னை மரம் பரவாயில்லையா இல்ல மத்ததெல்லாம் பரவாயில்லையா? அது தென்னை மரம் தான் பரவாயில்ல. தென்னை மரத்து கொஞ்சம் முட்டு செலவு கம்மி. தண்ணி தள்ளி பாய்ச்சோம்னா ஒரு தடவை வருஷத்துல ஒரு தடவை உரம் வச்சோம்னா போதும். தென்னை மரத்துக்கு அந்த தொல்லையும் இல்லை. அது மட்டையெல்லாம் அது பாட்டுக்கு எடுத்து நல்லா சேல்ஸ் பண்ணிடுறோம். மட்டையில வித்துக்கொள்ளும், அந்த உள்ளூர் மட்டை இதெல்லாம்
தேங்காய் மரம் பரவாயில்ல தான், அது விலைவாசி கம்மியாக இருக்கிறனால இப்போ அதுவும் நட்டம் தான். ஒரு ஏக்கருக்கு நம்ம எத்தனை தென்னை மரம் வைக்கணும்? ஒரு ஏக்கருக்கு 90 மரம் வரைக்கும் வைக்கலாம். 90 வரைக்கும் வைக்கலாம். 90 வைக்கிறாங்க. 90 மரம் ஒரு குச்சிக்கிழங்கு பத்தி சொன்னீங்க. குச்சிக்கிழங்கு வந்து ஏன் இப்ப நம்ம கிட்ட இல்ல? குச்சிக்கிழங்கு நமக்கு நல்ல லாபம் தான். இப்ப வந்து தண்ணி பற்றாக்குறை, அல்லது அந்த வெள்ளைப்பூச்சின்னு ஒரு கிருமி நிறைய வந்துருச்சு. வெள்ளைப்பூச்சி வந்து குச்சி பூரா நல்லா காஞ்சிருது, செம்பேனை வந்து விழுந்துருது. அதனால இப்ப 2 வருஷமா குச்சியே நட முடியல. நட்டாலும் நல்லா காஞ்சி போய் நஷ்டமாயிருது. குச்சிக்கான முதல்ல 10-20 வருஷமா விவசாயம் நல்ல லாபம் தான். இப்ப இந்த நோயும் காரணம் பண்ண முடியல. மழை ஒழுங்கா 2 வருஷம் மழை ஒழுங்கா பெய்யல. அதனால குச்சி எல்லா விவசாயத்துல வந்து ஒன்றும் குச்சியே நட முடியல. அப்புறம் இப்போ கரும்பும் விளவை இல்லை கரும்புக்கு. குச்சிக்கு டன்னு வந்து எவ்வளவுக்கு போகுது? கரும்பு குச்சியா? குச்சி கிழங்கு வந்து 12,000 to 15,000 வரைக்கும் போகுது ஒரு டன்னு. ஒரு ஏக்கர்ல நம்மளால எத்தனை டன் எடுக்க முடியும்? ஒரு டன் ஏக்கரை குறைஞ்சது கூட 25 டன் எடுக்கலாம். எத்தனை நாள் அது விளையும்? ஒரு வருஷம் தான். ஒரு 10 மாசத்துக்கு 12 மாசம். தென்னை மரம், ஒரு தென்னை மரம் இப்ப நம்ம எப்ப வச்சோம்னா நம்ம காய் வர அளவுக்கு 5 வருஷம், 4 வருஷம் 5 வருஷத்துல இருந்துடும். அடுத்தது கரும்பு பார்க்கலாம். இப்ப கரும்புல வந்து நம்மளுக்கு சுகர் மில்லும் வந்து நம்மளுக்கு பக்கத்துலயே தான் இருக்கு, மோகனூர்ல இருக்கு. நமக்கு வந்து இப்ப ஒரு ஏக்கர் போட்டோம்னா நம்மளுக்கு சுகர் கேன்ல இருந்து எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்? சுகர் கேன்ல இருந்து 3,500 தான் கொடுக்குறாங்க காசு. 4,500 தாரம்ட்டு இன்னும் கொடுக்கல. 3,000 கொடுக்குறாங்க. வெட்டுக்கூலி 1000 ரூபா போயிடுது. அப்புறம் அது மேல ஓரம் கூலி எல்லாம் ஆளும் கூலியில நிறைய ஆகுது. பொம்பளை ஆளும் கூலி எல்லாம் எச்சா போச்சு. பொம்பளை ஆளும் கூலி 250 வந்துருச்சு. விவசாயத்துல கரும்புல ஒண்ணுமே கிடையாது. இனிமேல் கரும்பு போடுறதோட கம்மியா இருக்கணும். போடுற மில்ல போடுறதுக்கு எல்லாம் சும்மா ஒரு வருஷம் ஓடிக்கிட்டு மில்லு 3 மாசம் தான் ஓடுது. கரும்பே இல்லை. நம்மளுக்கு ஒரு ஏக்கரை கரும்பு இருக்குது. அதுலயும் நோய் வந்து பல்ல காஞ்சிக்கிட்டு தண்ணி யாரையும் இல்லை. இப்ப நெல்லு கடலை இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஏன் வந்து நம்ம போடல? நெல்லு கடல இருந்து மயில் தொல்லை, மயில் நிறைய வந்துச்சு. கடலை போட்டு அதை புடுங்க முடியல. மயில் வந்து ரொம்ப நெல்லையுமே எல்லாம் மயில் போட்டு முதிக்குது. அது முட்டு செலவு அதிகமாகும் போது நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. மயில் தவிர்த்து முடியல. ஒரு காட்டுல 50 மைலுக்கு பக்கமா இருக்குது. நம்மளதுல 50 மைலுக்கு மேல இருக்குது. கடலை போட்டாலும் செடி பிடுங்கி போடுது, முளைக்கும் போது பிடுங்கி போடுது. அப்புறம் கடலை சோளம் போடலாம்ல? சோளம் போட்டாலும் சோளத்தை போட்டு வந்ததுன்னா எல்லாம் அமுத்தி எரிஞ்சிருது. ஏதோ சோளம் மாட்டுக்கு தான் ஆகும். அது விளையிற அளவுக்குலாம் சோளத்தை விட மாட்டேங்குது மயில். அதனால இப்ப நம்ம விவசாயம் பண்றோம்னா அதுல எது போட்டா வந்து நம்மளால நல்லா சம்பாதிக்க முடியும்? எதுலையுமே இந்த மாதிரி விவசாயத்துல இன்னும் ஆகாது. எல்லாம் விவசாயத்தை விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க, வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ கடைசியா இப்போ தென்னை மரம் 1 மட்டும்தான் எல்லாருமே மரம் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. தென்னை மரம் எல்லா தோட்டத்துல இருந்து வச்சுட்டாங்க. இது ஒரு சிலர் தான் வேற இந்த கரும்பு குச்சி நட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மீதியில எல்லாம் ஏதோ ஒரு சிலர் வயல் அடிக்கிறாங்க, நஞ்சு அடிக்கிறாங்க. நஞ்சு அடிச்சு ஒன்றும். ஆனா நிறைய பேர் வந்து நாங்க இவ்வளவுதான் விவசாயம் பண்றோம், 4 ஏக்கர்ல தான் பண்றோம், 5 ஏக்கர்ல தான் பண்றோம், ஆனா எங்களால நல்லா சம்பாதிக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றோம், எங்களால நிறைய சம்பாதிக்க முடியுது பண்றாங்க. இதனால வந்தது இப்ப முடியல. ஒன்னும் விளைபொருள் ஒழுங்கா விலை கிடையாது. உற்பத்தி அதை விட விலை வந்து கம்மியா வருது. எச்சா கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. சாதாரணமா தென்னை மரத்துலயே இப்போ நஷ்டம் தான். தேங்காயிலும் ஒரு தேங்காய் 10 ரூபாய்க்கு வந்துருச்சு. 20 ரூபாய்க்கு விற்று தேங்காய் 10 ரூபாய்க்கு வந்துருச்சு. அப்புறம் எப்படி நமக்கு மரத்துக்கு காசு கொடுப்பாங்க? கூலி மெயின்டெனன்ஸ் எல்லாம் வச்சாகுது. ஏன் இப்போ வாழை மரம்லாம் வந்து நிறைய நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் வைக்கிறோம், அதையே நம்ம பெருசா பண்ணக்கூடாது? வாழை மரத்தை வைக்கும்போது வாழை மரத்துக்கு வந்து அதிகமா செலவாகுது, முட்டு செலவாகுது. முட்டு செலவு தார் வெட்டும் போது அதுக்கு உண்டான விலை வந்து இல்லை. கிலோ கணக்குல கிலோ 10 ரூபா 20 ரூபாய்னு அப்படி போகும்போது தாருக்கு 400-500 விற்றுதுன்னா பரவாயில்ல. உடனே இடக்கணக்கு வந்துடுறாங்க. இடக்கணக்கு போடும்போது நமக்கு அது கட்டுவலி ஆகல. வாழையில நடுறவங்கெல்லாம் முட்டு செலவு அதிகமாகனால வாழை வந்து பயிரிடுறது கஷ்டமா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து இது எல்லாமே பண்ணணும்னா நம்மளுக்கு கண்டிப்பா தண்ணி வந்து தேவைப்படும். நம்மளுக்கு தண்ணி எங்க இருந்து வருது, எந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கு? தண்ணி மழை பெய்யணும். அப்ப ஸ்கீம் தண்ணி வந்துட்டு இருந்து, நீரற்று பாசனத்துல இருந்து. ஆத்துல தண்ணி இல்ல. நம்மளுக்கு எந்த ஆத்துல இருந்து தண்ணி வருது? நமக்கு ஒருந்தூர் காவேரி இருந்து, காவேரி ஆத்துல இருந்து ஒருந்தூர்ல இருந்து வருது. ஒரு 2 கிலோமீட்டர் இருந்து பைப் லைன் போட்டு வந்து பாஞ்சுக்கிட்டு இருக்கு ஸ்கீம் மூலியமா. ஆத்துல தண்ணி இல்லை, எல்லாரும் விட்டுருக்கணும். தண்ணி வரல. தண்ணி இல்லாதனால ரொம்ப நஷ்டம். மழையும் பெய்யல, கிணத்துல தண்ணி எல்லாம் வறண்டு போச்சு. இப்ப விவசாய லோன்லாம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நிறைய கவர்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. விவசாய லோனு தள்ளுபடி ஆகல. விவசாயத்து லோன்லாம் கொடுக்குறாங்க. விவசாயம் தள்ளுபடி செய்யணும்னு சொல்லிட்டு அரசாங்கத்தில் தள்ளுபடி செய்யல. லோன்லாம் கொடுக்குறாங்கன்னா நம்ம விவசாயத்தை அந்த லோன் வாங்கிக்கிறோம். வட்டி இல்லாத கடன் கொடுக்குறாங்க. கொடுத்தாலும் அது வந்து ஒன்றும் நம்மளால பண்ண முடியலையா, அதே கட்டுறது கஷ்டமா இருக்குது. இப்போ
இப்ப படிச்சுட்டு இருக்க நிறைய பேர் வந்து விவசாயத்துக்குள்ள வந்து வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய பேர் இதுக்காகவே படிக்கிறாங்க. இதுல படிச்சுட்டு நான் வந்து கடைசியா வந்து விவசாயம் பண்றேன்னு சொல்றாங்க. அதுல வந்து நான் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ விவசாயம் பண்ணலாம் இனிமேல் நல்லா பூரா மிஷினரி வந்துருச்சு. எல்லாத்துக்கும் டிராக்டர், எல்லாத்துக்கும் ஆளுங்களுக்கு பதில் வந்துருச்சு. வண்டியில நிறைய வந்துருச்சு. எல்லாம் டிராக்டர்லயே நல்லா பார் போடுறது ஆளுங்களுக்கு பதில் எல்லாம் வந்துருக்குது. அதெல்லாம் வந்ததுனால கொஞ்சம் நமக்கு விவசாயம் பண்ண லாபம் தான். அதை வச்சு செய்யணும். அது வண்டியில வாங்கணுமோ அதுக்கு காசு அதிகமாகுது. இல்லை வண்டியில ரேட் அச்சா போகுது. எல்லாத்தையும் வாங்கலாம். களை வெட்டுறதுக்கு மிஷின் வந்துருச்சு. பார் போடுறதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சு. அதனால லாபம் தான். ஆளுங்க பற்றாக்குறை அதனால கொஞ்சம் லாபம் தான். ஆனால் செய்யறதுக்கு எல்லாம் ஆள் வேணுமில்ல. எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் வெளியே போறாங்க. விவசாயத்தை யாருமே அதிகமாக விரும்ப மாட்டேங்கிறாங்க. இப்ப இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க விவசாயம். எத்தனை ஏக்கர் இருந்தா நம்மளால வந்து நல்லா சம்பாதிக்க முடியும் விவசாயம்? எவ்வளவு இருந்தாலும் இனிமேல் விவசாயத்தில் பண்றது ரொம்ப கஷ்டம்தான். எல்லாம் மரம் வச்சிடுறாங்க. அதிகம் மாங்காய் மரம், எலுமிச்சை மரம், இது தென்னை மரம் வைக்கும்போது விவசாயம் பண்ண முடியல. தண்ணி பாய்ச்சிக்கிட்டு அப்படி இருக்கிறாங்க. நிறைய நம்ம ஊர்ல மாங்காய் மரத்தில் வெட்டி விட்டாங்க. காய் ஒழுங்கா வேலை வசதின்னு சொல்லி எலுமிச்சை மரம் நிறைய வச்சிருந்தாங்க. நிறைய எலுமிச்சை மரத்தையும் எடுத்துட்டாங்க எல்லாம். இப்ப வந்து எல்லாம் வேற மரத்துக்கு போலாம்னா தென்னை மரம் ஒண்ணுதான் இப்போதைக்கு நமக்கு லாபம். தண்ணி இருந்தாலும் கொஞ்சம் பாய்ச்சிக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லி தென்னை மரம் தான் நிறைய வச்சிருக்காங்க எல்லாரும். கவர்மெண்ட் நிறைய சப்சிடிஸ் எல்லாம் கொடுக்குறாங்களே, இந்த மாதிரி மரம் வைக்கிறீங்க வந்து காசு நாங்க தரோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களா? அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்க நிறைய பண்ணலாம். மானியம் தராங்க. மானியம்ல ஒண்ணு கொண்டு மிஷின் வாங்கலாம். டிராக்டர் வாங்கினா மானியம் கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் மானியம் கொடுத்து வாங்கலாம். வாங்கி நம்ம விவசாயம் பண்ணும்போது லாபம் தான். அதுக்கு தகுந்தாலும் இப்போ இந்த மழை தண்ணி பிரச்சனை அதிகமாக போச்சு. அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயா கரண்ட் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து கலைஞர் இருக்கும்போது. இப்போ வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் கொடுத்தா உங்களுக்கு விவசாயம் பண்றதுக்கு நல்லா இருக்கும்? விவசாயத்துல அந்த மானியத்தில் லோன் கொடுக்குறாங்க, வாங்குறோம். மானிய இதில் எல்லாமே தர்றாங்க. தந்தாலும் அதை வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப டீசல் பெட்ரோல் விலையெல்லாம் அதிகமாக போயிடுச்சு. அதனால மக்கள் பூரா எல்லாம் நூல் வேலைக்கு போயிடுறாங்க. நூல் வேலைக்கு போகும்போது எங்கள் வேலைக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஆள் பற்றாக்குறை. இல்லை விவசாயம் பண்ண முடியும். நிறைய ஆள் வெளியில் போயிட்டாங்க. நம்ம ஆளுங்களை விவசாயம் பண்ணனால ரொம்ப விவசாயத்தில் வந்து கடுமையாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்லணும்னா இப்போ வந்து 100 நாள் வேலையை வந்து நிப்பாட்டினா நிறைய பேர் 100 நாள் காலையும் உடனே விவசாயத்துக்கு இல்லைங்க. அங்கே 100 நாள் காலையும் விவசாயத்தை கொஞ்சம் விட்டாங்கன்னா கொஞ்சம் விவசாயம் செய்ய நடக்கலாம். அவங்க போய் அங்கே ரோட்டுக்கு போயிடுறாங்க, ரோட்டு வேலைக்கு போயிடுறாங்க. விவசாயத்தில் வந்து யாரும் வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க. வேலை செய்ய முடியல. ஒரு ஆள் எப்படி செய்ய முடியும்? ஒரு ஆடு மாடு வச்சுட்டு கூட ஒரு விவசாயம் பண்ண முடியல. வந்து நம்ம ஆடு மாடெல்லாம் நிறைய பேர் வளர்த்துறாங்க. இந்த கோழி இந்த மாதிரி எல்லாம் வந்து ஷெட் போட்டு இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் இந்த மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணி வளர்த்துறாங்க. அந்த மாதிரி வளர்க்கறது வந்து நல்ல ப்ராஃபிட்டா இல்ல இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் பண்றது வந்து நல்லா இருக்குமா? இந்த ஆடு மாடெல்லாம் வளர்த்தது நல்ல லாபம் தான். நல்லா வளர்த்துனா அதெல்லாம் இவ்வளோ ஆடு மாடெல்லாம் மட்டன்லாம் 1 கிலோ 1000 ரூபாய்க்கு போயிடுச்சு. நல்ல லாபம் தான். அதை வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணணும். கோழிலாம் எல்லாம் வளர்த்துறாங்க. எல்லாமே அதுக்கு நல்ல லாபம் இருக்குது. ஆனால் அது செயல்முறை செஞ்சோம்னா அதில் நல்ல லாபம் இருக்குது. நமக்கு வந்து நீங்க தாத்தா சொன்ன விஷயங்கள்லாம் வந்து கேட்டிருப்பீங்க. நீங்க சொல்ற விஷயத்த பத்தி பார்த்தோம்னா இப்ப யாரும் வந்து அக்ரிகல்ச்சர் சைடு வந்து வர வேணாம்னு சொல்றாங்க. அப்ப அப்படி வர வேணாம்னா எந்த அளவுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் வந்து அழிஞ்சிட்டு இருக்குன்னு யோசிங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ 100 days ஸ்கீம் வந்து இருக்கு. அது எல்லாமே வந்து இப்போ யாரெல்லாம் அக்ரிகல்ச்சர் பண்றாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணா வந்து இன்னும் நல்லா இருக்கும். இதே மாதிரி கவர்மெண்ட்ஸ் வந்து நிறைய சப்சிடி ஸ்கீம்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு வந்து கண்டிப்பா ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டும் நீங்க வந்து அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு வந்து பண்ணுங்க. ஓகே தாத்தா, இவ்வளவு நேரம் வந்து நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோல வந்து உங்களுக்கு கண்டிப்பா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் யாரெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேனல் கொண்டு வரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.